எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளில் அவரது சொத்து விவரம் குறித்து வெளியான பரபரப்பு தகவல். 2024 தேர்தல் பிரமாண பத்திரத்தின்படி 3.2 கோடி மட்டுமே என்று தகவல். திமுக சார்பில் இன்று முப்பெரும் விழா கூட்டம். ஓரணியில் தமிழ்நாடு என தலை நிமிர்ந்து பயணித்து 2026 மீண்டும் வெல்வோம் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. தன்மானம் என்று பேசிவிட்டு தனது மகனுடன் அமித்ஷாவை சந்தித்த பின் முகத்தை மூடி சென்ற இபிஎஸ். டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். சீமான் மீது தாவேகாவினர் போலீசில் புகார். விஜயை ஒருமையில் பேசியதாக குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழக விஜயின் பிரச்சார பயணத்திற்கு பாரபட்சமின்றி பரிசீலித்து அனுமதி வழங்க வேண்டும். டிஜிபிக்கு உத்தரவிட நீதிமன்றத்தை நாடிய தாவேகா. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் நிலையில் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிகின்றன. அதே நேரத்தில் அவரை சிறப்பிக்கும் வகையில் மணல் சிற்பம், சிறுவயது புகைப்பட தொகுப்புகள் என்று சோசியல் மீடியாக்களில் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் பிரதமரின் சொத்து மதிப்பு குறித்தும் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. 2024 பிரதமர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின்படி அவர் தனக்கு 3.2 கோடி ரூபாய் மட்டுமே சொத்துக்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீடோ காரோ சொந்தமாக நிலமோ இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக தனது முப்பெரும் விழாவை இன்று கொண்டாடுகிறது. தந்தை பெரியாரின் பிறந்தநாள், பேரறிஞர் அண்ணா, திமுக தோற்றுவித்த நாள் மூன்றுமே செப்டம்பர் மாதத்தில் வருகின்றன. இதை கொண்டாடும் வகையில் திமுக ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதத்தில் முப்பெரும் விழா கொண்டாடி வருகிறது. கரூரில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு என பயணித்து 2026 மீண்டும் வெல்வோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். திமுக முப்பெரும் விழாவையொட்டி முதலமைச்சர் உரையுடன் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் உரையாற்றியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மிரட்டினால் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் என்று உறுதியுடன் நடை போடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். தன்மானத்தை பற்றி பேசிவிட்டு இபிஎஸ் ஏன் தனது மகனுடன் அமித்ஷாவை சந்திக்க சென்றார் என்று டிடிவி தினகரன் கேட்டுள்ளார். சந்திப்புக்கு பிறகு அவர் ஏன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வர வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் வினவியுள்ளார். டெல்லியில் அமித்ஷாவை இபிஎஸ் இரவில் சந்தித்தது பேசு பொருளானது. இதுகுறித்து விமர்சித்துள்ள டிடிவி தினகரன், இப்படி ஒரு அரசியல் தலைவர் சென்றது உண்டோ என்று கேள்வி கேட்டுள்ளார். பெரியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பெரியாரின் சிலைக்கு விஜய் மாலை அணிவித்தார். சமூக சீர்திருத்த கொள்கை, வகுப்புவார பிரதிநிதித்துவம் போன்ற சிந்தனைகள் வாயிலாக நம் மக்களுக்கு உழைத்தவர் பெரியார் என்று விஜய் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நாகையில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கிடைத்ததை அடுத்து நாளை நாகை, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் பரப்புரை குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். சீமான் மீது தமிழக வெற்றிக் கழகத்தினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். கட்சி தொடங்குவதற்கு முன்பு விஜயை தம்பி என்றும் சகோதரர் என்றும் வெகுவாக பேசிய சீமான் தற்பொழுது கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் கோவை கூட்டத்தில் விஜயை சீமான் ஒருமையில் பேசியதாக தாவேகாவினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் முக்கிய தலைவர்கள் தங்கள் தொகுதியை தேர்வு செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவையில் போட்டியிட்டு தோல்வியுற்ற அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதியில் இந்த முறை களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. தனது மனைவியின் ஊர் என்பதால் கோவையில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2024 தேர்தலின் போது கோவை மக்களவைத் தொகுதியில் களமிறங்கிய அண்ணாமலை 71,174 வாக்குகளை பெற்றிருந்தார். எனவே அதிமுக கூட்டணியுடன் வெற்றி பெற்று விடலாம் என்று அண்ணாமலை நினைக்கிறாராம். அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட நிலையில் ஓபிஎஸ் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிரமாக யோசித்து வருகிறார். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களுடன் ஆலோசித்து முடிவை அறிவிக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். விஜய்க்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறுமா என்ற கேள்விக்கு ரஜினிகாந்த் அளித்த பதில் வைரலாகி வருகிறது. 2026 தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை விஜய் தொடங்கியுள்ளார். 2 மாநாடுகளை நடத்திவிட்ட விஜய் தற்பொழுது பரப்புரையில் இறங்கியுள்ளார். அவரை பார்க்க கூட்டம் அலைமோதுகிறது. இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு ரஜினிகாந்த் நோ கமெண்ட்ஸ் என்று பதிலளித்துள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு மாவந்தே என்ற திரைப்படம் உருவாக உள்ளது. இதில் நரேந்திர தாமோதரதாஸ் மோடியாக நடிக்க மலையாள நடிகர் உன்னி முகிந்தன் தேர்வாகியிருக்கிறார். இவர் தமிழில் கருடன் படத்தில் வில்லனாக நடித்து பிரபலமடைந்தவர். பிராந்திகுமார் என்பவர் எழுதி இப்படத்திற்கு KGF புகழ் ரவி பசூர் இசையமைக்கிறார். இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.